ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நிலாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நிலா போய் அந்த வாழை வந்தான் அப்படிங்கிற போலீஸை போய் பார்த்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா சோழனை தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காரணமும் சொல்கிறாங்க. நான் மட்டும் அன்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கல்யாணம் நெஜ கல்யாணம் இல்லை, நம்ம 2 பேர் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவங்க வந்து உங்களை சென்னையில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் என்னதான் காரணம் சொல்லி சமாளித்தாலும் நிலா வந்து அது எதையுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நிலா பார்த்திங்க அப்படின்னா அவங்க பட்ட கஷ்டத்துக்கு சோழனை போட்டு ரொம்பவே வந்து திட்டுறாங்க. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பர்சனை நான் பார்த்ததே இல்லை, உன் மேலெல்லாம் எப்படி லவ் வரும்னு நினச்சிட்ருக்க, பொய்யான கல்யாணத்தை நெஜ கல்யாணமாக மாற்றலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நான் இங்கே வந்து பண்ண நல்ல விஷயம் டிவோர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சது தான். அது பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்திருக்கு. எப்படியாவது ஒன்று டிவோர்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், அவன் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நிலா கோவமாக சோழன் கிட்டே பேசுகிறாரு. சோழனும் எப்படியாவது சமாளிச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நிலா வந்து கோவமாக சோழன் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து டென்ஷனாக போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ நிலாவும் சோழனும் திரும்ப சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.